Next, carbon dioxide laser. Right. Carbon dioxide number three. Carbon one atom, the oxygen is two. Join agradha solluvom carbon dioxide solluvom. Right. This like carbon dioxide வந்து எப்படி vibrate ஆகுது என்ன different mode ல vibrate what are the different mode of vibration? அது என்னென்ன மோட்ல வைப்ரேட் ஆகும் பார்க்கலாம். First one is the symmetric mode, then bending mode, then third one asymmetric mode of vibration. இது டிஃபரண்ட் மோட்ல இது மாதிரி மூணு டிஃபரண்ட் மோட்ல CO2 வந்து வைப்ரேட் ஆகும். கார்பன் டை ஆக்சைடுனா 2 ஆக்சிஜன் 1 கார்பன். அப்ப இது வந்து கார்பன், this is oxygen, this is also oxygen. Right. Symmetric mode of vibration na the carbon atom வந்து ஸ்டேஷனரியா இருக்கும், அந்த ஆக்சிஜன் ஆட்டம் வந்து towards the carbon atom நோக்கி வைப்ரேட் ஆச்சுன்னா அது என்ன சொல்லலாம், சிமெட்ரிக் மோட் ஆஃப் வைப்ரேட். சிமெட்ரிக் மோட்னா கார்பன் வந்து ஸ்டேஷனரி இருக்கும், ஆக்சிஜன் வந்து வைப்ரேட் towards the carbon atom வைப்ரேட் ஆச்சுன்னா அது என்ன சொல்லுவோம், சிமெட்ரிக் மோட் வைப்ரேஷன். கார்பன் ஸ்டேஷனரி இருக்கும், ஆக்சிஜன் 2 ஆக்சிஜனும் வைப்ரேட் பெர்பெண்டிகுலர் தி கார்பன் ஆட்டம். இது மாதிரி வைப்ரேட் ஆச்சுன்னா அது என்ன சொல்லுவோம், பெண்டிங் மோட் ஆஃப் வைப்ரேஷன். Asymmetric mode அப்படின்னா ஆக்சிஜன் 2 ஆக்சிஜன் வைப்ரேட் சேம் டைரக்ஷன், இதே சேம் டைரக்ஷன், பட் த கார்பன் ஆட்டம் வைப்ரேட் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். இது மாதிரி வைப்ரேட் ஆச்சுன்னா அது என்ன சொல்லலாம், அசமெட்ரிக். அதாவது அசமெட்ரிக், அதாவது கார்பன் ஆக்சிஜன் வந்து 2 ஆக்சிஜன் வந்து சேம் டைரக்ஷன்ல வந்து வைப்ரேட் ஆகுது, பட் கார்பன் வந்து டிஃபரண்ட், அதாவது டிஃபரண்ட் ஆக்சில் வைப்ரேட் ஆகுதுன்னா அது சொல்லுவோம் அசமெட்ரிக் மோட் ஆஃப் வைப்ரேஷன். ரைட். நெக்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு லேசர். கேரக்டரிஸ்டிக்ஸ்ல என்ன ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன, டைப். இது டைப் என்ன, இது மாலிகுலர் கேஸ் லேசர். CO2ங்கிறது வந்து மாலிகுலர் கேஸ் லேசர். இது ஆக்டிவ் மீடியம் என்ன, இது ஆக்டிவ் மீடியம் எதுனா த மிக்சிங் ஆஃப் இந்த CO2 கூட எதை மிக்ஸ் ஆகிருக்குன்னா ஹீலியம் அண்ட் நைட்ரஜன் வந்து மிக்ஸ் ஆகி அதுதான் என்ன சொல்லுவோம், ஆக்டிவ் மீடியம். இதோட ஆக்டிவ் சென்டர் எதுனா கார்பன் டை ஆக்சைடு இஸ் தி ஆக்டிவ் சென்டர் ஆக்ட் ஆகும். இதுக்கு பம்பிங் மெத்தட் எது யூஸ் பண்ணுவோம், எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜ் டியூப் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். தென் ஆப்டிகல் ரெசனேட்டர் இதுக்கு என்ன 2 கான்கேவ் மிரர் யூஸ் பண்ணுவோம். தென் பவர் அவுட்புட், இதனுடைய பவர் அவுட்புட் 10 கிலோவாட்ஸ். தென் வேவ் லென்த் வந்து இந்த என்ன எமிஷன் ஆஃப் வேவ் லென்த் இஸ் 9.6 மைக்ரோமீட்டர் டு 10.6 மைக்ரோமீட்டர். இதுதான் வந்து என்ன சொல்லுவோம், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் CO2 லேசர். ரைட். நெக்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங். ரைட். அப்ப எப்படி CO2 லேசர் கன்ஸ்ட்ரக்ட் பண்றது? ஓகே, திஸ் let us consider cross discharge tube. This is a cross discharge tube. அதோட லென்த் வந்து 5 சென்டிமீட்டர், த டயாமீட்டர் இஸ் 2.5 சென்டிமீட்டர் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கிறோம். அது கூட என்ன மிக்ஸ் பண்ணோம்னா கார்பன் டை ஆக்சைடு, அது கூட லைட்டா நைட்ரஜன் அண்ட் ஹீலியம் வந்து என்ன இருக்கும், மிக்ஸ் பண்ணிருப்போம். இதான் வந்து என்ன சொல்லுவோம், ஆக்டிவ் மீடியமா ஆக்ட் ஆகும். ரைட். அடுத்தது என்ன பண்ணா ஆப்டிகல் ரெசனேட்டர். ஆப்டிகல் ரெசனேட்டர் எப்படி ஃபார்ம் பண்ணணும், தி ஆக்டிவ் மீடியத்துக்கு ஒன் சைடு யூசிங் ஃபுல்லி ரிஃப்ளெக்டிங் மிரர், another side using partially reflecting mirror. Okay, this is the fully reflecting mirror, the fully reflecting concave mirror. This is the partially reflecting concave mirror. Okay, optical resonator form already சொல்லிக்கிறேன். என்ன பண்ணுவோம்னா active medium one side using fully reflecting mirror, another side using partially reflecting mirror. Right. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பவர் சப்ளை, இப்போ வந்து என்ன பண்ணா எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜ் டியூப் பிளேஸ் பண்ணிட்டேன். அதுல இருந்து என்ன ப்ரொடியூஸ் ஆகும், எலக்ட்ரான். அப்ப எலக்ட்ரான் வந்து ஃபர்ஸ்ட் எங்க பாஸ் ஆகும், டிஸ்சார்ஜ் டியூப். அந்த எலக்ட்ரான் டிஸ்சார்ஜ் டியூப்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் எதிராக கூட கொலிஷன் ஆகும்னா நைட்ரஜன் கூட கொலிஷன் ஆகும். ரைட். இப்போ என்ன பண்றேன், பவர் சப்ளை ஆன் பண்ணிட்டு அதுல இருந்து போய் என்ன ஆகும், பவர் சப்ளைங்கிறது என்ன, நத்திங் பட்
எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜ் டியூப். அதுல இருந்து என்ன ப்ரொடியூஸ் ஆகும்னா எலக்ட்ரான். தட் எலக்ட்ரான் இஸ் கொலிஷன் வித் நைட்ரஜன். அந்த டிஸ்சார்ஜ் இருக்கிற நைட்ரஜன் கூட கொலிஷன் ஆகி அந்த நைட்ரஜன் ஏட்டம் என்ன ஆயிரும், go to the excited state. ரைட். அடுத்தது என்ன பண்ணா, இது வந்து இன்எலாஸ்டிக் கொலிஷனுக்கு போகலாம். இந்த எக்ஸைட்டட் ஸ்டேட்ல இருக்கிற இந்த நைட்ரஜன் ஆட்டம் அகைன் கொலிஷன் வித் கார்பன் டை ஆக்சைடு லேசர் இன் கிரவுண்ட் ஸ்டேட். கொலிஷன் ஆகணும்னு ஆஃப்டர் கொலிஷன் என்ன ஆயிரும், கார்பன் டை ஆக்சைடு லேசர் வந்து எக்ஸைட்டட் ஸ்டேட் போயிடும், நைட்ரஜன் வந்து கிரவுண்ட் ஸ்டேட்லயே இருந்துடும். ரைட். இங்க வந்து N2ங்கிறது என்னது, நைட்ரஜன் ஆட்டம் இன் கிரவுண்ட் ஸ்டேட். ங்கிறது என்னது, எலக்ட்ரான். அதாவது எலக்ட்ரான் அட் மேக்ஸிமம் எனர்ஜி கொலிஷன் ஆகும்போது. ஆஃப்டர் கொலிஷன் N2 ஸ்டார்ங்கிறது நைட்ரஜன் ஆட்டம் இன் எக்ஸைட்டட் ஸ்டேட். E1ங்கிறது எலக்ட்ரான் வந்து ஆஃப்டர் கொலிஷன் ஆன மறுபடியும் என்ன ஆயிரும், அந்த எலக்ட்ரானோட எனர்ஜி வந்து லெஸ் ஆயிரும். ரைட். இங்க N2 ஸ்டார்ங்கிறது நைட்ரஜன் ஆட்டம் இன் எக்ஸைட்டட் ஸ்டேட். CO2ங்கிறது கார்பன் டை ஆக்சைடு இன் கிரவுண்ட் ஸ்டேட். CO2 ஸ்டார் கார்பன் டை ஆக்சைடு லேசர் கார்பன் டை ஆக்சைடு இன் எக்ஸைட்டட் ஸ்டேட். ரைட். இப்போ வந்து என்னது, எலக்ட்ரான் ப்ரொடியூஸ் ஆகும். அடுத்தது என்ன ஆகும், இப்போ எனர்ஜி வந்து கெயின் ஆகும். இப்போ என்ன ஆகுது, போட்டான் எனர்ஜி வந்து கெயின் ஆகும். பாப்புலேஷன் வந்து டேக்ஸ் பிளேஸ் ஆகும். இப்போ என்ன 1 போட்டாங்கிறது ஃபுல்லி ரிஃப்ளெக்டிவ் மிரர் ஆகும்போது 1 போட்டாங்கிறது என்ன ஆகும், திருப்பி இங்கே போயிட்டு ரிட்டர்ன் வந்து போது திருப்பி இதில் போட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும். 1 போட்டாங்கிறது என்ன ஆகும், 2 ஆகும். 2ங்கிறது திருப்பி அகைன் போயிட்டு 2ங்கிறது என்ன ஆகும், 4 ஆகும். இது மாதிரி ஸ்டிமுலேட் ஆகும். அந்த போட்டான் எனர்ஜி வந்து ஸ்டிமுலேட் ஆகும். ஓகே. ஸ்டிமுலேட் ஆனது இந்த மீடியம் வந்து இனஃப் எனர்ஜி கிடைச்சதையும் எக்ஸஸா இருக்கிற எனர்ஜி என்ன பண்ணும்னா பார்சலி ரிஃப்ளெக்டிங் மிரர் வழியா எமிட் ஆயிரும். அதுதான் என்ன சொல்லுவோம், லேசர் பீம். அந்த அவுட்புட் ஆஃப் தி லேசர் பீம் எந்த ரேஞ்சில் இருக்குன்னா 9.6 மைக்ரோமீட்டர் டு 10.6 மைக்ரோமீட்டர் ரேஞ்சில் வரும். அதான் இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து எனர்ஜி E5 இருந்து E4 எனர்ஜி ஸ்டேட்டுக்கு வரும்போது எவ்வளவு எமிட் பண்ணா 10.6 மைக்ரோமீட்டரும். E5 இருந்து E4க்கு வரும்போது E5 இருந்து E3க்கு வரும்போது 9.6 மைக்ரோமீட்டர் வேவ் லென்த் என்ன பண்ணும், எமிட் பண்ணும். இதான் வந்து ஒர்க்கிங் ஆஃப் CO2 லேசர். ரைட். இதுதான் மெயின். இங்க தான் வந்து என்னன்னா பாப்புலேஷன் இன்வெர்ஷன் டேக்ஸ் பிளேஸ் ஆகுது. அதாவது 1 போட்டாங்க 2, 2ங்கிறது 4, 4ங்கிறது 8, தென் 8ங்கிறது 16. இனஃப் எனர்ஜி கிடைச்சது எக்ஸஸா இருக்கிற எனர்ஜி என்ன பண்ணும், பார்சல் ரிஃப்ளெக்டிவ் மிரர் வழியா எமிட் பண்றதா. அதாவது E5 இருந்து E4 வரும்போது 10.6 மைக்ரோமீட்டரும், E5 இருந்து E3 வரும்போது 9.6 மைக்ரோமீட்டர் வேவ் லென்த் என்ன பண்ணுது, எமிட் பண்ணுது. நெக்ஸ்ட் CO2 லேசர் அட்வான்டேஜஸ். அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் த ஃபர்ஸ்ட் மாலிகுலர் கேஸ் லேசர். தென் இந்த அவுட்புட் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸா அவுட்புட் வந்துட்டே இருக்கும். தென் இதோட பவர் அவுட்புட் இஸ் வெரி ஹை. தென் நெக்ஸ்ட் இப்போ வந்து இந்த டிஸ்சார்ஜ் பார்த்தீங்கன்னா நம்ம கன்சிடர் பண்ண லென்த் ஃபார் எக்ஸாம்பிள் 5 சென்டிமீட்டர் எடுத்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா லென்த் நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணும் போது அந்த அவுட்புட் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். அவுட்புட் பவர் வந்து என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். இது அட்வான்டேஜஸ். நெக்ஸ்ட் இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்றது வந்து வெரி சிம்பிள். இதெல்லாம் என்ன சொல்லலாம் நம்ம, அட்வான்டேஜஸ் ஆஃப் CO2 லேசர். நெக்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தோம்னா இந்த லேசர் ரியாக்ஷன் நடக்கும்போது இந்த கார்பன் மோனாக்சைடும் ஆக்சிஜனும் வந்து ரியாக்ஷன் நடக்கும்போது என்ன ஆகும்னா சம் எஃபெக்ட் ஏற்படும். அதனால என்ன ஆகும்னா லேசர் ரியாக்ஷன் நடக்குது என்ன ஆகணும், வந்து டிஸ்டர்ப் ஆகும். இது வந்து என்ன சொல்லுவோம், டிஸ்அட்வான்டேஜஸ். அதே மாதிரி இது மாதிரி ரியாக்ஷன் நடக்கும்போது இந்த ரிஃப்ளெக்டிங் பிளேட் இருக்குது பார்த்தியா, ரிஃப்ளெக்டிங் பிளேட் வந்து கரோடட் ஆகலாம், கரோஷன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இதெல்லாம் என்ன சொல்லுவோம், டிஸ்அட்வான்டேஜஸ். நெக்ஸ்ட் இந்த ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சர் வெரி இம்பார்ட்டன்ட். ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சர் வந்து இம்பார்ட்டன்ட் ரோல். அது வந்து கண்டினியூஸா இருந்தாதான் என்ன ஆகும், லேஸ் அவுட்புட் பவர் வந்துட்டு இருக்கும். இது வந்து டிஸ்அட்வான்டேஜஸ். நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் ஆஃப் CO2. இட் இஸ் யூஸ்ட் இன் ஓப்பன் ஏர் கம்யூனிகேஷனுக்கு இதை யூஸ் பண்ணலாம். தென் இது மெட்டீரியல் ப்ராசஸிங் என்னது, இந்த CO2 லேசர் யூஸ் பண்ணி ஒரு மெட்டல் வந்து வெல்ட் பண்ணலாம், ட்ரில்லிங், தென் கட்டிங், இதுக்கெல்லாம் என்ன யூஸ் பண்ணலாம், CO2 லேசர் யூஸ் பண்ணலாம். தென் இது பார்த்தீங்கன்னா இது எது யூஸ் ஆனா மைக்ரோ சர்ஜரி அண்ட் பிளஸ் ஆப்ரேஷன், இதுக்கெல்லாம் இது யூஸ் பண்ணலாம், CO2 லேசர் யூஸ் பண்ணலாம். தென் இது எது யூஸ் பண்ணலாம், ரிமோட் சென்சிங் எல்லாம் இது யூஸ் பண்ணலாம், CO2 லேசர் யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் என்ன சொல்லுவோம், அப்ளிகேஷன் ஆஃப் CO2 லேசர்.